மானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வயபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் சந்த ஸ்ரீரங்க பிருத்திவீஷ சரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவः பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுபக்யம் அசேஷதः பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவः நிசேஷமம்பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவி யதி சமேத்யமஷீபவித்ரி வக்தா சஹஸ்ரவதனः புருஷஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோர் பிரபாவः गीर्वाणैरर्थ्यमानो दशमुखनिधनं कोसलेष्वृष्य शृङ्गे पुत्र्याम् इष्टिमिष्ट्वा ददुषि दशरथक्ष्मभृते पायसाग्र्यं तद्भुक्त्वा तत्पुरन्ध्रीष्वपि त्रिषु सुसमं जातगर्भासु जातो रामस्त्वं लक्ष्मणेन स्वयमत भरतेनापि शत्रुघ्ननाम्ना 507வது ஸ்லோகம். இந்த பத்ததியில 27வது ஸ்லோகம். கரெக்டா? ரத்னோத்பல பிரகர சம்பவ ஏஷ தூரத் ரங்காதிராஜ சரணாவனி தாவகீனஹ ஆத்ராபராத பரிகின்ன தியாம் பிரஜானாம் ஆஸ்வாசனார்த்த இவ பாதி கரப்பிரசாரஹ. இப்போ யாரோ ஒருத்தர் குளத்துக்குள்ளே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரும் குளத்துக்கிட்ட போகக்கூடாது சொல்லிட்டேன். இப்போ வேணா குளத்தை பார்த்தாலே பல பேருக்கு வந்து கேன் ஐ ஸ்விம் அப்படின்லாம் தோணிடும். நம்ம யாத்திராவில் வரும்போது இந்த அட்வென்ச்சரே பண்ணாதீங்க. இப்போ தனியாக நீங்கள் குடும்பத்தோடு வரும்போது ஏதோ கணத்தில் குதிங்கோ, ஏதோ ஒன்று பண்ணுங்க. நமக்கு இந்த டென்ஷனே கொடுக்காதீங்க. யாரோ குளத்தில் விழுந்துடுறா, நீங்கள் என்ன பண்ணுவேள்? எதுக்கியா போனேன் விழு. எங்கள் ஆத்துலலாம் கீழே விழுந்துட்டோன்னு வச்சுங்கோ, விழுந்ததுக்கு அடி கொடுப்பா. ஏன் விழுந்தேன் 2 அடி, அடியே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கு. ஏன் விழுந்ததே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு அடி. வை டிட் யூ ஃபால்? நான் பொதுவாக என்ன பண்ணுவேன், ஏதாவது கீழே விழுந்துட்டா எழுந்து அவளுக்கு டெட்டால்லாம் போட்டு எங்கள் ஆத்துல ஏன் விழுந்தேன் 2 அடி. அந்த மாதிரி இப்போ குளத்தில் யாராவது விழுந்துட்டா நீங்கள் உடனே ரொம்ப மர்சிலெஸ்ஸாக ட்ரவுன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேள்? யாரோ விழுந்துட்டா என்ன பண்ணுவேள்? காப்பாற்று. எப்படி காப்பாற்றுவேள்? உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, என்ன பண்ணுவேள்? யாரையா கூட்டுன்னு வரத்துக்குள்ள அவர் போயிடுவார். வாத்தியாரம் தான் அப்புறம் கூப்பிடணும். கயிறு போட்டு இழுப்பேள். ரொம்ப கிட்டக்க இருந்தா கையை கொடுப்பேள் இல்லையா? அந்த மாதிரி பாதுகையில் ரத்னங்கள் இருக்கான். ரத்னங்கள்லேருந்து ஒளிக்கற்றை வருதான். பாபங்கள் செய்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்தன் முழுகி கிடக்கும் போது கையை கொடுத்து காப்பாத்துறா மாதிரி ரத்னங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் அவனை காப்பாத்துறது அப்படின்னு ரங்காதிராஜ சரணாவனி, ரங்கநாதனுடைய சரணங்களை அலங்கரிக்கக்கூடிய பாதுகையே, ரங்கநாதனுடைய பாதுகையே ஏஷ தாவகீனஹா கரப்பிரசாரஹா. கரப்பிரசாரஹா, கரம்னு சொன்னா ரேஸ்ன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க, கரத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. கரம்னா கை, கிஞ்சித்து கரம்னு சொல்றோம் இல்லையா? கிஞ்சித்துனா உன்னால முடிஞ்சு, கையால முடிஞ்சதை பண்ணு, கிஞ்சித்து கரம். அந்த கரம்னா கை, கரம்னா ஒளிக்கற்றைன்னு அர்த்தம். ரேஸ் தட் எமினேட் ஃப்ரம் தி ரெஸ்பிளண்டன்ட் ஜெம்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் கரம். அப்போ பெருமாளுடைய பாதங்களை அலங்கரிக்கக்கூடிய பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்னங்கள்லேருந்து புறப்பட்டு வரக்கூடிய கரங்கள் சொல்றார். ஏஷா தாவகீனஹ கரப்பிரசாரஹ ரத்ன உபல பிரகார சம்பவா. வெவ்வேறு விதமான ரத்னங்கள், அதாவது
வெறும்ன வைரத்தை மட்டும் வச்சா நல்லா இருக்கு இல்லையே. இப்போல்லாம் அடிகையில் என்ன பண்ணி விடுறா, ஒரு எமரால்ட் ஸ்டோன் நடுவில் வைக்கிறா, கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி விட்டுடுறா. டைமண்ட்ஸ்குள்ளேயே ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச், நடுவில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நல்லா இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேக் மாதிரி ஒன்று ஆற்றுல குழந்தைகளுக்காக பண்ணால் மேலே ஒரு செரி வச்சா தானே செரி அந்த கேக்குன்னு சொல்கிறா இல்லையா. அந்த மாதிரி ஒரு இன்னொரு ரத்னத்தை வச்சாதான் ஒளிக்கற்றைகள் கொஞ்சம் வெவ்வேறு விதமாக வரும். அதனால சொல்கிறார் பிரகாரஹா சொல்லிட்டு பாதி, அது நன்னா பளபளன்னு இருக்கா. கரப்பிரசாரஹா இவ, எப்படி இருக்கு, அந்த ரத்னங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் கரங்களா இருக்கு. அது தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்தனுக்கு உதவும் கரமா இருக்கு, கையா இருக்கு சொல்லிட்டு தூராத்து ஆஸ்வாசனார்த்தம், ஆஸ்வாசனம்னு சொன்னா தேற்றுதல். கவலைப்படாதீங்க, போயிடலாம். நாங்கள் நேற்று பயந்தோம், இந்த திருநாவாயில சேவிக்க முடியுமா முடியாதா, ஏதாவது ஒரு கோவில் விட்டு போயிடுமே, அது ஒரு கவலை இருக்கு இல்லையா. இத்தனை பக்தாளை கூட்டுன்னு வந்திருக்கோம், இத்தனை பக்தாளுமா எல்லா கோவிலும் நல்ல சேவையா இருக்கணும். என்னன்னா அந்த கோவில்கள் நாங்கள் எப்படியாவது எல்லாருக்கும் சேவைப்படும். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில் 1-2 தடவை திருவித்துவக்கோடு வித்துப்பழிக்கு ஆன வரைக்கும் ஒரு 4 யாத்திரால எந்த கோவிலுமே விட்டு போல. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் தான் எங்களுக்கு. ஏன்னா கேரளாவில் இப்போ பொதுவாக நம்ம கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்திருக்கார். கிண்டல் பண்ணுவோமா இல்லையா. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா 5 மணினா 5 மணிக்கு ஆரம்பிக்காது, 5:15 ஆரம்பிக்கும். ஆனால் கரெக்டாக டைமில் ஆரம்பித்து டைமில் முடிகிறதுனா கேரளா கோவில் தான். 5 மணினா 5 மணி, 7 மணினா 7 மணி. அப்படின்னா இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து அங்கே ஓடணும், அங்கேருந்து இங்கே ஓடணும். எப்படியோ பெருமாள் இன்னைக்கு 4 க்ஷேத்திரத்தையும் நடத்தி கொடுத்துட்டார். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நட சாத்திருவா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மணினாலும் சாயங்காலம் 5 மணி, இங்கே 5 மணிக்கு சேவிச்சுட்டோன்னா அந்த 2 திவ்யதேசம் ஏதாவது ஒன்று விட்டு போயிடும். இப்படி பிளான் பண்ணின்னு வர வேண்டியதாக இருக்குது. அதுதான் கேரளா திவ்யதேசம். அது ஒரு சர்க்கஸ். ஏறினோம், இறங்கினோம், தாவினோம், குதித்தோம், ஓடினோம், நின்றோம், பார்த்தோம், கழித்தோம், வந்தோம், திரும்பி போனோம். இப்படிதான் இப்படி மாறி நடந்துட்டு இருக்கோம். அதனால இந்த இடத்துல சொல்றார் தூராத்து ஆஸ்வாசனார்த்தம். ஆஸ்வாசனார்த்தம்னு சொன்னா ஆஸ்வாசப்படுத்துவதற்காக, தேற்றுதலுக்காக. கவலைப்படாதீங்க, எல்லா க்ஷேத்திரத்தையும் சேவிச்சுடலாம். எப்படி சேவிக்கலாம், கரெக்டாக டைமுக்கு பஸ் ஏறிவிட்டா. எப்போ ஏற முடியும், வரக்கூடிய கடைகளில் ஒன்று வாங்காமல் இருந்தால். கடையை பார்த்துட்டாலே நம்ம மக்கள் உள்ளே போயிடுறா. பாவம், தமக்காகத்தான் இந்த எக்கானமி எப்படி வளர்க்குறது, மோடிஜிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா. நேற்று ராத்திரி நம்ம டொனால்ட் ஆச்சாரியர் வந்து என்ன பண்ணியிருக்கார், அவர் வந்து நல்ல விஷயமா ஏதோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிருக்கார். அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம எக்கானமியை நம்ம ஒன்றும் மெனக்கிட வேண்டாம். அதனால் கடைசியாக இன்றைக்காவது ஒரு நாள் கடையில் இடம் கிடைக்கும். கடையை பார்த்துட்டாலே நம்ம மக்கள் உள்ளே போய்ட்றாங்க. நமக்காக தான் இந்த பூமியை கண்டா பானத்தை படைத்தான், நமக்காக தான் கடையே இருக்குங்கிற மாதிரி வச்சுட்டுருக்கோம். அதனால் ஆஸ்வாசனார்த்தம், கவலைப்படாதீங்க, கடைசி நாள் நேரம் கிடைக்கும், அப்போ கடைக்கு போகலாம். அது வரைக்கும் பெருமாளை சேர்க்கணும், அந்த வண்டியில் ஏறணும், அவ்வளோதான். அது சொல்லிட்டு பிரஜானாம், அந்த மக்களுக்கு ஆர்திர அபராத பரிகின்ன தியாம். ஆர்திராபராதம், அபராதம்னா என்ன, அபராதம்னா என்ன, அபராதம்னா நம்ம தமிழில் வந்து அபராதம் கட்டுறதுன்னா ஃபைன். அபராதம்னா என்ன, தப்பு, மிஸ்டேக், எரர். ஆர்திராபராதம்னு ஒன்று உண்டு. இது இன்னொரு ஸ்லோகத்தில் பட்டர் எடுப்பார். யாராவது சொல்ல முடியுமா அது எந்த ஸ்லோகம்னு? ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் பட்டர் எடுக்கிறார். ஆர்திராபராதினி ஜனேர் அபிரக்ஷணார்த்தம்னு தேசிகன் எடுக்கிறார். பட்டர் ஒரு இடத்துல எடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அதாவது பட்டர் என்ன சாதிக்கிறார், அபராதம் பண்றதுலேயே 2 விதம் இருக்கு. இன்னைக்கோ சின்ன வயசுல பண்ண அபராதம் இருக்கலாம். ஆர்திராபராதம்னா ஈரக்கை, போத்த வெட்டியிருக்கான், ரத்தமெல்லாம் இருக்கு கையில, ஃப்ரெஷ்ஷா கிரைம் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவனும். See, there is nothing which can escape Bhagavan's grace. எந்த தப்பா இருந்தாலும் பகவான் வந்து ஏதேனும் ஒரு விதத்தில் அதுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. அந்த ஆர்திராபராதன் அப்போ ஃப்ரெஷ்ஷா தப்பு பண்ணவன், தப்பு பண்றதுலேயே ஃப்ரெஷ் இருக்கு. பன்னீர் ஃப்ரெஷ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம், டோஃபூலேயே ஃப்ரெஷ் உண்டு, மிஸ்டேக்லேயே ஃப்ரெஷ் ஒன்று உண்டு. ஆர்திராபராதம்னு பேர் அதுக்கு. உடனே அந்த ஃப்ரெஷ்ஷாக தப்பு, எப்போ பாரு கொலை பண்ண, இப்போதான்ப்பா பண்ணேன், 10 நிமிஷம் ஆச்சு பண்ணி. அப்பேற்பட்டவனுக்கு கூட மன்னிப்புண்டாம். எப்படின்னா பாதுகாதேவியின் ஒளிக்கற்றையான கரங்களினால். வியாமுஹ்யதோ விஷயி பல மிருகான் மதியான் சம்சார கர்ம ஜனிதாசு மரீச்சிகாசு
பாதாவனி பிரகுணரத்ன மயூகஜாலைஹி ஆக்ருஷ்ய விஸ்ரமய கேசவ காந்தி சிந்தோ. பாதாவனி பாதுகையே, ஆக்ருஷ்ய எப்படியாவது பிடிச்சு இழுத்துரு. எதை? பிரகுண ரத்ன மயூக ஜாலைஹி. பிரகுண ரத்ன, இந்த ஒளிக்கற்றைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரத்னங்கள்லேருந்து, ஏன்னா இந்த இதுக்கு பேரே ரத்ன சாமானிய பத்தத்தின்னு பேர். ரத்னங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று பிணைஞ்சு, இப்போ இந்த பயாலஜியில் டபுள் ஹெலிக்ஸ் மாடல்னு ஒன்று உண்டு. டிஎன்ஏவை பற்றி சொல்லும்போது ஏடிஜிசி சர்க்கியூட்ன்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி இப்படி ஒரு பெண்ணின் பின்னல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒளிக்கற்றைகள் இத்தனை நாள் இப்படி 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 போகிறத பார்த்தோம். இப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று பிணைஞ்சு 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 இந்த ரேஸ் தட் எமனேட் ஃப்ரம் தோஸ் ரெஸ்ப்ளெண்டன்ட் ஜெம்ஸ், when they intertwine they form a net. நெட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் தேசிகன். அதனால இந்த இடத்துல சாதிக்கிறார் ஆக்ருஷ்ய பிரகுணரத்ன மயூக ஜாலைஹி. இது எதுக்கு? பாலமிருகானு. பாலமிருகான் ஏதோ ஒரு மிருகான். மிருகான்னா மான். பாலமிருகான்னா சின்ன மான் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன மானை மதியான் விஷய, அந்த மான் எதையோ தேடின்னு போறது. எதை தேடின்னு போறது? மதியான் விஷய. அதாவது இது உபன்யாசத்தில் சொல்லலாமான்னு தெரியல. விதேசத்தில் அமெரிக்கா கண்டத்தில் இப்போ ஒரு புது ஃபைல்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதில் என்னன்னா, நம்ம யாரெல்லாம் ஆஹா ஓஹோ சமுதாயத்துக்காக ரொம்ப தொண்டு பண்ணுறான்னு கொண்டாடி இருக்கோமோ, அந்த அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறான்னா, நம்ம யாரெல்லாம் சமுதாயத்துக்காக இவ்வளோ தொண்டு பண்ணுறா, அவ்வளோ தொண்டு பண்ணுறா, இவாளை மாதிரி யாரும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிறோமோ, அவள் பண்ணியிருக்கக்கூடிய அபராதங்கள்லாம் பார்த்தா ரொம்ப இழி செயலாக இருக்கு. இதை ரொம்ப விவரித்து சொல்ல முடியாது, ஏன்னா இது ஸ்டில் அண்டர் கன்டென்ஷன். ஸோ நம்ம ஏதாவது சொல்லி நம்ம எதுக்கு இந்த கோர்ட்டு கச்சேரின்னு அலையணும். இப்போ விஷயம் என்னென்னா, when you have no control over your senses, you will wander like the baby deer that goes in search of ஒரு ஹாட் ஊர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஹாட் ஊருக்கு எதுக்கு போகணும்? நம்ம இருக்கோம். இப்போ கேரளாவில் சம்மர் ஆரம்பிச்சுடுத்து. இன்னைக்கு யாதிருச்சிக்கமாக ஏதோ கொஞ்சம் வெயில் தாழ இருக்கே ஒழிய, நாங்கள் ஒரு தடவையும் வரும்போது பஸ்ஸிலேருந்து இங்கே நடக்கணும், இங்கேருந்து சாப்பிட்ற இடத்துக்கு நடக்கணும். எல்லாரும் நாட்டிய சாஸ்திரத்தை தேர்ச்சி பெற்றுருவோம். அப்படி ஆடுவோம். ஒரு இந்த ஜதி போடுவோம், அந்த ஜதி போடுவோம், கால்லையே ஒரு அரைமண்டி எல்லாம் போட்டுண்டு இப்படி ஓடுவோம், அப்படி ஓடுவோம். அந்த அளவுக்கு சுடும். சுடக்கூடிய நிலத்தில் அங்கங்கே பார்த்தேன்னா ஜலம் தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு மிருகத்ருஷ்ணான்னு பேர். மிருகத்ருஷ்ணானா என்ன? காணல் நீர். காணல் நீர் தான் என்ன இங்கிலீஷில்? மிருகத்ருஷ்ணா. பேரை பாருங்க, ஒரு மானினுடைய தாகத்தை போக்கடிக்கக்கூடிய எதுவோ அதுக்கு மிருகத்ருஷ்ணான்னு பேர். மிருகத்ருஷ்ணா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மான் எப்படி தன்னுடைய புலன்களை அடக்க தெரியாமல் மிருகத்ருஷ்ணையை தேடிண்டு போகும்போது ஒரு வேடுவன் அது மேல நெட்டை பிடிச்சு இழுத்துருவானோ, அந்த மாதிரி பாதுகையிலேந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஒரு நெட்டா மாறி பெருமாள் என்கின்ற வேடுவன் இந்த தவறான இடத்துக்கு செல்லக்கூடிய நம்போல மான்களை மேல அந்த நெட்டை போட்டு இழுத்துடுறாராம். புரியுறதா உங்களுக்கு? கொஞ்சம் அந்த காவியங்கள்ல அந்த சிமிலி, மெட்டஃபர், ஒனாமேட்டோபியா இதெல்லாம் புரியணும்னா நீங்க அதை அப்படியே கேட்டு இருக்கணும். இது காவியம். அதனால இந்த இடத்துல சாதிக்கிறார், மரீச்சிகாசு, மரீச்சிகம்னா இந்த மிருகத்ருஷ்ணா, ஜனிதாசு கர்ம சம்சார. கர்ம சம்சாரம்னா சுடும் வெயிலில் ஏற்படக்கூடிய சம்சாரம். கிரீஷ்ம காலத்தை பத்தி சொல்லிட்டு விஸ்ராமய, அப்போ ரிலாக்ஸ் பண்றதுக்காக கேசவ காந்தி சிந்தௌ, பெருமாளுடைய வடிவழகு என்கின்ற அந்த சமுத்திரத்தில் முழுக வேண்டும் என்றால் பகவான் தன்னுடைய பாதுகையிலிருந்து புறப்படக்கூடிய ஒளிக்கற்றை என்கின்ற அந்த நெட்டை வச்சு நம் போல இருக்கக்கூடிய சிறுமான்களை காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு எடுக்கிறார். 509வது ஸ்லோகம். அந்தர்நிதாய முனிபிஹி பரிரக்ஷ்யமாணாம்
ஆத்மீய ரஷ்மி குணிதாம் மணிபாதரக்ஷே ரங்கேஷ பாதகமல பிரதிபன்ன முத்ராம் நீவீமவைமி பவதீம் நிகமாந்தவாச்சாம். மணிபாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே, அவைமி நான் கருதுகிறேன், ஐ ரிகார்ட், எத, நிவீம் உன்னை, நிகமாந்த வாச்சாம் உபனிஷதங்கள் என்கின்ற உபனிஷத் வாக்கியங்களால் கொண்டாடப்படக்கூடிய உன்னை, பவதீம் உன்னை, நிதாய அந்தஹா உள்ளுக்குள்ளே வைத்து, எங்கே, பரீட்சமானாம் எது உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக, முனிபிகி ஏன் ரிஷிகளால் கூட உயர்ந்ததாக கொண்டாடப்படுகின்றதோ. அதாவது சில சலச்சித்திரங்கள்னு இருக்கும். சலச்சித்திரம்னா என்ன? மூவிஸ், சினிமா. சில மூவிஸ் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடும், 500 கோடி 700 கோடி 1000 கோடி பண்ணும். அப்படின்னா அதுக்கு கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி இவ்வளோ நாள் ஓடி தீவிர 8000 கோடி பண்ணார், 7000 கோடி பண்ணார், ஓடிண்டே இருக்கும். ஆனால் அந்த படத்தை போய் பார்த்தா லாஜிக்கே இருக்காது. இந்த படமா 700 கோடி பண்ணிட்டுன்னு நமக்கு தோணிடும். கரெக்ட், நான் சொல்றது புரியுதா? சில படங்கள் உண்டு, அது தியேட்டருக்கே வராது, யாருக்குமே தெரியாது. ஒரு 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தா எந்தான இது சலச்சித்திரம், எவ்வளோ நன்னாயிட்டுண்டு, ஸ்டோரி லைன் நன்னா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நன்னா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு கமர்ஷியல் சக்ஸஸ் இல்லை. அதுக்கு என்ன பேருனா கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவின்னு பேர். கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவிக்கு தனம் வராது. தனம் வர படத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளே நம்ம ஏன் தான் பார்த்தோமோன்னு ஆகிடும். ஏன் பிறந்தாய் மகனே, அந்த மாதிரி ஏன் பார்த்தாய் மகனே அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். இப்போ பாதுகாதேவி ஜனங்களுக்கு போய் சேர்றது கமர்ஷியல் சக்ஸஸ், ரிஷிகளோட மனசுல போய் சேர்றது கிரிட்டிக்கல் சக்ஸஸ். இந்த பாதுகாதேவிக்கு கிரிட்டிக்கல் சக்ஸஸும் இருக்கான், கமர்ஷியல் சக்ஸஸும் இருக்கான். அதனால சொல்றார், முனிபிகி குணிதாம் ஆத்மீய ரஷ்மி. ஆத்மீய ரஷ்மினா அதுலேன்னு வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் என்னைக்குமே புருன்னு இருக்கணும்னு சொல்லுவார். நீங்க கேள்விப்பட்டிருக்கல? புரு எப்பவுமே வைரத்தோடு மூக்குத்திலாம் போட்டுட்டா புருன்னு இருக்கணும்பா. அது ஒருத்தர் சொல்லி தான் அது வைரத்தோடு தெரியப்படாது. இப்படி அவ கிட்டக்கு பார்த்து இப்படி குறிஞ்சு கல்கண்டு மாதிரி இருக்கு, ஜொலிக்கவே மாட்டேங்கிறதுனா ஐயோ இது வைரம்தான்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிவிட்டா அந்த வைரத்துக்கு என்ன பெருமை? தூரக்கேந்து தெரியணும், ஓஹோ இது எங்கேயோ வாங்கியிருக்கா, அந்த காலத்து கைராசி கோபால்தாஸ்ன்னு நினைக்கிறேன், நன்னா கட்டியிருக்கார் அப்படின்னு தோணணும். அந்த அளவுக்கு புருன்னு இருக்கணும். ரத்னம்னா இட் ஷுட் டெல், ஸ்வயம் பிரகாசமா இருக்கணும். You should not need another person to advertise that particular gem. இது வைரம் தான்னா சந்தேகப்படாதீங்க, நன்ன கிட்டக்க கண்ணை உத்து பாருங்க, ஜொலிக்கிறதா இல்லையா பாருங்க, லைட் போடுறேன் பாருங்க. அப்படின்னா இது எப்படி? சில ஆவரணங்கள்ல அப்படின்னா கடையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கணும், கடையில் அவன் சுற்றி கார்த்திகை மாதிரி இப்போ ஒரே லைட்டாக வச்சுருப்பான், படப்படப்படப்படான்னு இருக்கும். நம்ம நினச்சின்னு ஆற்றுல வாங்கிட்டு வந்துடுவோம், பார்த்தா பாவமாக இருக்கும். நாளைக்கு வச்சு கல்கண்டு சாதமே பண்ணிவிடலாம், இதை வச்சு இடிச்சு போட்டோம்னா அதுவே ஆகிடும் அப்படிங்கிற அளவு இருக்கக்கூடாது. புருன்னு இருக்கணும். அதனால இந்த இடத்துல சொல்ற குணிதாம் பிரதி இந்த இடத்துல என்ன சொல்றார்? ஆத்மீய ரஷ்மி. ஆத்மீய ரஷ்மின்னா நூலாக இருப்பது போல இருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள். பிரதிபன்ன முத்ராம் ரங்கேஷ பாதகமல. ரங்கநாதனுடைய தாமரையை ஒத்த திருவடியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாதுகையில் பொதிந்திருக்கக்கூடிய ரத்னங்களிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை தங்கள் மனதில் தாங்கக்கூடிய ரிஷிகள் இருக்கிறார்னு சொன்னா இந்த பாதுகையுடைய பெருமை சாதாரண பெருமையா அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது, ராமஸ்ய ரங்கவசதேச்சரணானுஷங்காத் காஷ்டாம் கதாம் புவன பாவனதாம் ததானா பாதாவனி பிரச்சுர ரத்னசிலா நிபத்தா சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம். இந்த இடத்துல தேசிகன் சாதிக்கிறார், பாதாவனி பாதுகையே, ததானா புவன பாவனதாம், உலகத்தை பாவனமாக்கக்கூடிய, பியூரிஃபை பண்றதுக்கு. நமக்கு அதுக்கு கோவில்கள்லயே உண்டே. பொதுவாக பிராச்சீனத்தில் கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்தேன்னா சந்நிதி தெருன்னு இருக்கும். இதுதான் சந்நிதி. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு சந்நிதி தெருன்னு கேள்விப்பட்டிருக்கா? கிராமங்கள்ல என்னன்னா அந்த சந்நிதி தெருவில் யாராவது பரமபது சுட்டான்னு வச்சுங்கோ, நடசாத்திருவா. மெட்ராஸில் அதெல்லாம் நம்ம பண்ண முடியறது இல்லை. ஏன்னா சுற்றி அப்பார்ட்மெண்ட்டில் எங்கேயாவது ஒரு 500 அப்பார்ட்மெண்ட் இருக்கும், யாராவது ஒருத்தர் போயிட்டு தான் இருப்பா. இப்படி நித்தியம் அடைச்சுட்டே இருந்தா எப்படி? ஏதோ அந்த கிராமத்தில் இந்த பக்கம் ஒரு 5 வீடு, அந்த பக்கம் ஒரு 5 வீடு, யாராவது ஒருத்தர் போயிடுவார். வருஷத்துக்கு ஒரு நாள் அன்னைக்கு நட சாத்திடுவா. எதுக்குன்னா கோவில்களில் கூட புண்ணியாக வச்சனம் பண்ணணும்.
இப்போ நீங்கள் பெருமாள் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரின்னு நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது சக்கரத்தாழ்வார் எழுடுவார், சுதர்ஷன சக்கரம் வந்துடுத்துனாலே புண்ணியாக வச்சனம் நடந்துடுத்துன்னு அர்த்தம். சக்கரத்தாழ்வார் தான் புண்ணியாக வச்சனம் பண்ணி வைப்பார். அதனால் அவர் வந்துவிட்டார்னாலே சுத்தி ஏற்படும், பியூரிஃபிகேஷன். நம்மாத்திலேயே குழந்தை பிறந்துடுத்துன்னு வச்சுங்கோ, அதுக்குமே சுச்சி உண்டு. அதுக்கு அசௌச்ச காலம்னு பேர். அதுக்கு ஒரு தீட்டு உண்டு. அப்போ என்ன பண்ணிவிடுவோம், 11 நாளைக்கு வரைக்கும் பொதுவாக நம்ம யாரையும் ஆற்றுல சேர்க்கப்படாது, நம்மளும் இன்னொருத்தர் ஆற்றுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு விதி உண்டு. அப்போ 11ஆவது நாள் புண்ணியாக வச்சனம் பண்ணி விட்டு தான் நாமகர்மா பண்ணுவா. அப்போ தான் நம்ம எல்லாரையும் கூட்டு பண்ணலாம். பிறந்தாலும் அசௌச்சம் உண்டு, போனாலும் அசௌச்சம் உண்டு. போன நாள் அன்றைக்கி பொதுவாக அவாத்துக்கு போயிட்டோன்னா அந்த 10 நாளைக்குள்ளே நம்ம வந்த உடனே ஆற்றுல குளிக்கணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆற்றுலையே என்ன பண்ணியிருப்பான்னா வாசலில் ஒரு ஜலம் வச்சுருவா, காலை தெளிச்சின்னு வரணும், உள்ளே போகணும், முன்னாடியே வஸ்திரத்தை வச்சுட்டு போயிடணும், வந்த உடனே குளிக்கணும். இதெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. இப்போ ஆற்று வாசலில் ஜலம் வைக்கணும், அலம்பணும். இப்போ நம்ம இருக்கிறது 18வது மாடின்னு வச்சுக்கோ, எங்கத்த அலம்புறது? அந்த அந்த லிஃப்டெல்லாம் நம்ம அசௌச்சம் பண்ணியாச்சு. இது ஏன் வாகனங்கள் அந்த காலத்தில் ஏற மாட்டான்னா அசௌச்சம்ங்கிறதுக்காக. இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறுறோம், முன்னாடி இருக்கிறவாளுக்கு அந்த தீட்டு இருந்துடுத்துனா நமக்கும் வரும்னு ஒரு அபிப்பிராயம். இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து நான்லாம் உபன்யாசம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நித்தியபடி ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கேன், எவ்வளவு தீட்டை நான் வாங்கிட்டு இருக்கேனோ, எவ்வளவு நான் இன்னொருத்தருக்கு தாரவாக்குறேனோ தெரியல. அதனால் இதெல்லாம் அசௌச்ச காலம்னு பேர். அதனால் சுச்சி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த இடத்துல எடுக்கிறார் பாவனதாம், அதுக்கு சுச்சி ஏற்படுவதற்காக காஷ்டாம் கதாம். காஷ்டை அப்படின்னா என்ன தெரியுமோ, எல்லை நிலம்னு அர்த்தம். எல்லை நிலம்னா பவுண்டரி, அதனுடைய உச்சத்தை தொட்டாச்சு. சரண அனுஷங்காத், சரண அனுஷங்காத், எந்த பாதுகையானது பாதங்களோடு சம்பந்தம் பெற்றிருக்கின்றதோ, யாருடைய பாதங்களோடு? ராமஸ்ய ரங்க வசதேகே, அந்த ராமனுடைய பாதங்களோடு சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய பாதுகை ரங்க வசதேகே, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. சொல்லிவிட்டு இந்த இடத்துல எடுக்கிறார், துவாம் அசி சேதுஹு, நீதான் சேதுஹு. சேதுஹுனா பிரிட்ஜா இருக்கே. ஒரு கஷ்டப்படக்கூடிய அடியவர் சுத்திக்காக காத்துருக்கார், சுத்தி தரக்கூடிய பாதங்கள் இருக்கு. பாதத்துக்கும் நேற்று ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்ன எடுத்து திருநாவாயா இன்னைக்கு எப்படி சேவிக்கிறோமோ, இன்னைக்கு எப்படி போனோமோ, அதே இடம் வழியா குட்டிப்புறம் ரோடுன்னு பேர், அது வழியாக தான் நாங்கள் ஒரு வருஷமும் போவோம். ஆனால் இந்த வருஷம் இந்த கும்பமேளா வந்ததுனால அவள் என்ன பண்ணிவிட்டா, கோவிலுக்கு அருகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாரத புழை இருந்திருக்கும். நிறைய பேர் குளிக்கிறதுக்காக ஸ்நானம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்தா, கவனிச்சேடா? அவள் கோவிலுக்காக வரல, ஸ்நானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இந்த பாரத புழைக்கு அப்புறத்தில் ஒரு ரோடு உண்டு. அது நேற்று போலீஸ்காரர் என்ன சொன்னார், நீங்கள் அங்கே பஸ் அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போயிடுங்க, நடுவில் மேக் ஷிஃப்ட் சேத்து ஒன்று கட்டியிருக்கோம், பாலம் ஒன்று கட்டியிருக்கோம், அது மேக் ஷிஃப்ட் தான். அது வழியாக நீங்கள் பாரத புழையை கடந்தா இப்போ கூட போய் சேவிச்சுள்ளான்னு. நாங்கள் பயந்தோம். என்னென்னா அப்புறம் எல்லாரையும் எண்ணிகிட்டே இருக்கணும், எத்தனை பேர் பாலத்தில் ஏறுறா, எத்தனை பேர் கீழே போயிருக்கான்னு. இல்லையா? நமக்கு சாதாரணமாக கட்டின பாலத்தில் போகிறது பெட்டர். இந்த ரிஸ்கே எப்போவுமே இந்த யாத்திராலாம் நாங்கள் கூட்டுன்னு வரோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி, நம்ம ஆற்றுல பெரியவாளெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி நீங்கள்லாம் இங்கே கீழே விழுந்துட்டு எல்லாம் ஜாகிரதை, இங்கே பீட்டம் இருக்கா, அங்கே குறிஞ்சு போங்க, நிமிந்து போங்க, இங்கே பாருங்க, இதையே சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா யார் வந்தாலும் ஜாகிரதையாக நம்ம கொண்டு விடுறது நம்ம பொறுப்பு. அதனால் இந்த மேக் ஷிஃப்ட் பாலம்லாம், இதே பெருமாள் பாலம் ஆயிட்டார்னா அது வேற. பெருமாளை அடைவதற்கு அந்த பாலத்து தான் நமக்கு சந்தேகமாக இருக்க ஒழிய, பெருமாளே பாலம் ஆயிட்டார்னா இந்த இடத்துல பெருமாளை தரிக்கக்கூடிய பாதுகா தேவி பாலமாயிட்டாளாம், பிரிட்ஜ் ஆயிட்டாளாம். அதனால இந்த இடத்துல சொல்றார், சேதுஹு பிரச்சுர ரத்ன ஷிலா நிபத்த. அந்த சேது எப்படி கட்டியிருக்கா? ஷிலா நிபத்த, உன்னில் ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு பிரிட்ஜா. யோசிச்சு பாருங்க, பிரிட்ஜ் அதோட சைட் பார்ஸ்லாம் ரூபி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தேன்னா எமரால்டு இருக்கு, கீழே பார்த்தேன்னா வைரம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இந்தியாவில் இருந்ததா அந்த பிரிட்ஜே காணாமல் போயிடும். ஒரு நாள் ஒரு பிரிட்ஜ் எங்கேன்னா யார் ஆத்துலையாவது இருக்கும், சின்ன சின்ன பீஸாக இருக்கும், இதுதான் சார் அந்த பிரிட்ஜ்லேருந்து எடுத்துன்னு வந்ததுன்னு இருக்கும். அந்த மாதிரி தாரணம்னு சொன்னால் கிராஸ் பண்ணுறது. அந்த கிராஸ் பண்ணுறதுக்காக சம்சார, இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழலை கடத்துவதற்காக பிரஜானாம், மக்களுக்காக ஏற்பட்டது அப்படின்னு எடுக்கிறார். திவிஷன் மகுடேஷு சஞ்சரந்தியாக பிரச்சுரஸ்தே மணிபாதுகே பிரகாஷः
திவி ரங்கபதேர் மகோத்சவார்த்தம் விததா வந்தன மாலிகேவ பாதி. மணிபாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே, பிரச்சுரஹா ரொம்ப ஆழமாக, பிரகாஷா எல்லாவிடத்திலும் ஒளிக்கற்றைகள் வீசக்கூடிய, தே உன்னுடைய இடத்தில், சஞ்சாரயந்தா எது நடந்துட்டே இருக்கும். பாதுகைங்கிறது ஒன்லி ஃபார் மூமெண்ட் இல்லையா, அந்த மூமெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய பாதுகை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான 2-3 விஷயம் நிறைய பேர் சொன்னா. என்னன்னா, திருநாவாயில செருப்பை தொலைச்சுட்டோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுங்கோ, இந்த கூட்டங்கள் இருக்கிற இடத்துலயே ஆனவரைக்கும் செருப்பு போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ பெட்டர் தெரியுமோ. பஸ்லேயே விட்டுட்டு போயிடணும். இனிமே இப்போ நம்ம போகக்கூடிய கோவில், இப்போ திருமூழிக்களம், திருக்கார்கரை, நாளைக்கு திருப்பூணித்துறால கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அடுத்தது துறவூரில் அவ்வளோ இருக்காது. அடுத்தது அம்பலப்புழையிலையும் அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல ஜாகிரதையாக செருப்பை பார்த்து விடுங்க. போட்டுன்னு வரத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டா நமக்கு அவ்வளோதான், பாதுகை போச்சுன்னா அப்புறம் பாட்டாவை தேடி நிறைய வேண்டியதுதான். 99 எங்கே கிடைக்கும்னுட்டு. அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அந்த பாதுகைக்கு அப்பேற்பட்ட பெருமை இந்த இடத்த தேசிகன் எடுக்கிறார். மணிகள் பொருந்திய பாதுகையே சஞ்சாரயந்தாக, நீ நகருவதற்காக, நடக்கணும்னா பாதுகை தேவை இல்லையா. அதனால திவிஷத்து மகுட்டேஷு, இத தேவர்கள் தரிக்கிறா. ராமாயணத்தை யார் தரிச்சா பாதுகைய? பரதன். வேற யார் தரிச்சா? குஹன் இல்லை, லக்ஷ்மணன் இல்லை. லக்ஷ்மணன் தரிச்சு கொடுத்தார், ஓகே. ஆனா பரதன் தான் மீனா தரிச்சான். இன்னொருத்தர் தரிச்சார். யாராவது ஆன்சர் பண்ண முடியும்? நீங்கள்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவா. ராமர் தரிச்சார்னா தலையில தரிக்கணும். ராமர் தன்னுடைய தலையில தரிக்க மாட்டார். விபீஷணன். வெரி குட். யார் சொன்னா இது? சரி, வெரி குட். எங்க இருக்குது? வால்மீகி ராமாயணத்துல இல்லை. கம்பராமாயணத்துல யுத்த காண்டத்துல விபீஷணன் சரணாகதி பண்ணும்போது சொல்றான், ராமா நான் வேற எதுக்காகவும் வரல, உன்னுடைய அனுகிரகத்துக்காக வந்திருக்கேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்றான், இளையவனை கவிழ்த்த மௌலி என்னையும் கவித்தி என்றான். உன்னுடைய தம்பியான இளையவனான பரதனுடைய சிரசை எந்த பாதுகை அலங்கரித்ததோ அதே பாதுகை என்னையும் அலங்கரிக்கட்டும். ஆனா இப்ப இதுல என்ன ப்ராப்ளம்? பாதுகை தான் பரதன் கிட்ட கொடுத்தாச்சே சார், கரெக்டா? லாஜிக்கல் தானே? அவர் கொடுத்தாச்சு. அப்ப ராமர் என்ன சொல்லணும்? மே தே தியா பரத் கோ, मैं क्या कर सकता हूँ विभीषण, मैं क्या कर सकता हूँ, तुम ही बोलो ना, ஏதாவது சொல்லணும். ஏன்னா ராமர் பரதனுக்கு கொடுத்துட்டு செருப்பு இல்லாம நடக்கலைண்டா. அவர் இன்னொரு பாதுகை வாங்கி போட்டுண்டார் இல்லையா? இப்ப இன்னைக்கு பாதுகை தொலைச்சவா வாழ்க்கை முழுக்க அப்படியேவா இருப்பா இல்லையா? இன்னொன்னு வாங்கி போட்டுப்பா. அந்த மாதிரி ராமரை இன்னொன்னு வாங்கி போட்டுண்டார். ஓ, தட் இஸ் ஃபுல்லி சார்ஜ்ட். then what will happen to the new set of பாதுகாஸ்? இப்போ நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் சரி, ஸ்மார்த்தாலையும் சரி, ஆச்சாரிய பாதுகையை ஆற்றுல வச்சுக்கிறதுன்னு வழக்கம் இருக்குது. எங்கள் ஆற்றுல பெரியவா பாதுகை இருக்கும்பா, பல பேர் அழிசிங்கர் பாதுகை இருக்கும்பா, ஆண்டவன் பாதுகை இருக்கும்பா. நம்மக்கிட்ட பாதுகை கொடுத்துட்டா அவர் அப்புறம் போட்டுக்கவே மாட்டார. அந்த பாதுகையை புது பாதுகை மேலே வச்சுட்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கொடுப்பான். அவ்வளோதான். ராமர் தான் தரித்த பாதுகை பரதனுக்கு கொடுத்துட்டார். லக்ஷ்மணன் அடுத்த செகண்டே பண்ணி போட்டுட்டார். உடனே இந்த இன்ஸ்டாமார்ட்ல வரா மாதிரி உடனே அடுத்த பாதுகையில் வந்துடுத்து. அதனால இளையவனை கவிழ்த்த மௌலி என்னையும் கவித்தி என்றான். அப்ப ராமாயணத்துல பாதுகையை தரித்தது பரதன், கம்பராமாயணப்படி தரித்தது விபீஷணனும் கூட. ஞாபகம் வச்சுங்க. அதனால இந்த இடத்துல எடுக்கிறார் தேசிகன் 511வது ஸ்லோகம் இல்லையா? அதனால தேவாஹா பாதி, தேவர்கள் தரிக்கிறானா, மாலிகா இவ, மாலையை போல். இந்த கிரீஸ் பக்கம் போனேன்னா கிரீக் சிவிலைசேஷன்ல டியரான்னு ஒன்று போட்டுப்பான் அந்த காலத்தை. இப்படி ஒரு ரவுண்டாக ஒன்று வரும். இப்போல இந்த உலக அழகி போட்டிகள்லாம் அதுதானே ஒன்று பண்ணுறா. டியரா மாதிரி அவளுக்கு அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் எந்தன்னு அந்த கிரீடத்தை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு உட்காத்தி வச்சு சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சிண சேவித்தான்னு இந்த பக்கம் ஒரு தாயார் மாதிரி ஊற்றிருப்போம், இன்னொரு பக்கம் வாணி மாதிரி ஊற்றிப்போம். சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சிண சேவித்தான். தலையில் அவளுக்கு அந்த இளையவனை கவிழ்த்த மொழி என்னையும் கவிழ்த்தி என்றான்னு இந்த அலங்காரம் பண்ணுவா. அதுக்கு டியரான்னு பேர். அந்த டியரா அந்த காலத்து கிரீக் சிவிலைசேஷனில் எப்படின்னா இப்படி இருக்கும். அதில் இலை புஷ்பங்கள்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம்.
அந்த மாதிரி தேவர்களுக்கு தலையில அழக்க ஒரு 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 டியரா மாதிரி இருக்கா. ஏன்னா அவ பாதுகையை தரிக்கிறா, அதுலேருந்து விதவிதமா ஒளிக்கற்றை வருதா, ஒன்றுத்துக்கு ஒன்று பிணைஞ்சு 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 அப்படியே ஒரு ஃப்ளோரல் டியரா பண்ண மாதிரி இருக்கான். அதை சொல்ற தேவாஹா பாதி மாலிகா இவ விததா திவி. அது திவி, அது ஆகாசம் முழுக்க படர்ந்திருக்கு. ரங்கபதேகே மகோத்சவார்த்தம், பெருமாளுடைய மகோத்சவத்தில் கலந்து கொள்வதற்காக தேவர்கள் தங்கள் தலையில் பாதுகையை தரித்து வருவது, மலர்கள் சூடுவது போல் இருக்கின்றது.